Hi students, good morning. Today we are going to see algebra. Algebra நம்ம என்ன கண்ணு பார்த்துட்டு இருந்தோம், மோனோனாமியல், பைனாமியல், பாலினாமியல்ல மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் பார்த்துட்டு இருந்தோம். ஆமாவா கண்ணு? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐடென்டிஸ்னால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்குடா. டெய்லியும் நம்ம டூ ஃபார்முலாஸ் பார்த்து அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஓகேவா? என் கூடயே நீங்களும் சொல்லுவீங்களா? a + b ஹோல் ஸ்கொயர். எப்படி ரீட் பண்ணும்? ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இந்த ஸ்கொயர் ஏக்கு சொன்னோம், பிக்கு சொன்னோம். அதுக்கு முன்னாடி ப்ளஸுக்கும் தான் இருக்குது. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா கண்ணு? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். சரியா கண்ணு? அடுத்த ஃபார்முலா பாரு. அதே இங்கே ப்ளஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் மட்டும் தாங்க சேஞ்சு. அதோட ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாரு. a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்குவியா? டுடேஸ் ஃபார்முலா இஸ் a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் சம் போட போகிறோம். ஏக்கு பதிலாக ஒரு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம், பிக்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸ்பேண்ட். ஓகேவா? எக்ஸ்பேண்ட்னா அப்ரிவேட் பண்ணி விரித்து எழுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. 3m + 5 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம எந்த ஃபார்முலா பார்க்க போகிறோம்? ப்ளஸ் ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரியாக இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணிடுவோமா? எஸ், சொல்லுங்கள் பார்க்கலாம் என் கூடயே. a + b கரெக்டாக நேராக எழுதுனா a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இங்கே ஹியர் ஏக்கு பதிலாக என்ன கண்ணு இருக்குது? ஏக்கு நேரம் என்ன இருக்குது? 3m. அப்போ ஏக்கு பதிலாக 3m அண்ட் தென் பிக்கு பதிலாக என்ன கண்ணு இருக்குது? 5. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 3m + 5 ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே எழுதியாச்சுடா. இப்போ a ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக என்னது? 3m. இங்கே இப்போ 3mங்கிற ஒரு டேர்முக்குள்ளே ரெண்டு இருக்குது பாரு, நம்பரும் இருக்குது, வேரியபிள் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் எப்படி போடணும்னா ப்ராக்கெட்டில் தான் நீ போடணும். ஓகேவா? 3m ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் 3க்கும் தான் சொன்னோம், எம்முக்கும் தான் சொன்னோம். அண்ட் தென் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3m ப்ராக்கெட் போட்டுக்கூட மல்டிப்ளே அண்ட் தென் பிக்கு பதிலாக 5 ப்ளஸ் இங்கே பிக்கு பதிலாக 5 ஸ்கொயர். 5 ஒன்று தான் இருக்கனால 5 ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம தனித்தனியாக 3 ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ரெண்டும் மல்டிப்ளைனால தனித்தனியாக ஸ்கொயர் போட்டாச்சுடா. அண்ட் தென் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 3s are 6, 6 5s are 30 வேரியபிள்ஸ் m மட்டும்தான் இருக்கும். ஸோ m மட்டும் எழுதிக்கோ. ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணாக்கன்னு 25 அண்ட் தென் இப்போ 3 ஸ்கொயர் பண்ணு 9 ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் 30m ப்ளஸ் 25. ஓகேவாடா? ஈஸியாக இருந்துச்சாக்கன்னு இந்த சம்மு? எஸ், அவ்வளோதான். வி கெட் தி எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் 3m + 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? எஸ். இப்போ பாரு, இது எந்த ரிலேட்டடாக இருக்குது? ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஸோ ஸ்கொயர் ஃபார்முலா ரெண்டு இருக்குது. இன்சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ், ஸோ மைனஸ் ஃபார்முலா. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சொல்லுங்கள் பார்க்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக ஹியர் ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எஸ், 5p. பிக்கு மைனஸ் சேமாக விட்டுறலாங்கன்னு சிம்பிள் எடுக்க வேணாம் இந்த சம்முக்கு. அப்போ பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 1. ஓகேவா? இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 5p - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 5p ஹோல் ஸ்கொயர். இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோடா. -2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5b, பிக்கு பதிலாக 1. ஓகேவா? 1 ஸ்கொயர். அப்போ இந்த 5க்கும் ஸ்கொயர் சொன்னோம், பிக்கும் சொன்னோம். அப்போ 5 ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோ. 2 5s are 10, 10 இன்ட்டு 1 10 தான். இப்போ b மட்டும்தான் வேரியபிள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தாங்க. இப்போ 5 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? எஸ், 25p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 1 5p - 1 ஹோல் ஸ்கொயர். இதோட அப்ரிவேட் பார்த்தீங்கன்னா 25b ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 1. ஓகேவா? இன்னொரு சம் பார்ப்போமா? இது ஸ்கொயர் ஃபார்முலாக்குன்னு அண்ட் தென் ப்ளஸில் இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாம்? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சொல்லுங்கள் பார்க்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். வெரி குட். ஹியர்
ஏக்கு நேராக என்ன இருக்குது, என்ன டேர்ம் இருக்குது? எஸ், ஏக்கு நேராக 3a, பிக்கு நேராக என்ன இருக்குது? 4c. பிக்கு பதிலாக ஓகேவா 4c நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3a + 4c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 3a. அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கோ. ஏக்கு பதிலாக 3a + 2 இன்ட்டு மறுபடியும் ஏக்கு பதிலாக 3a அண்ட் தென் பிக்கு பதிலாக 4c ப்ளஸ் பிக்கு பதிலாக 4c. இங்கே சி 2 டேர்ம் இருக்கிறனால 4c ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. அண்ட் தென் பாரு 3க்கு ஸ்கொயர் ஏக்கு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண 2 இன்ட்டு 3 6 6 4s are 24. அண்ட் தென் ஏங்கிற வேரியபிள் இருக்குது, சிங்கிற வேரியபிள் இருக்குது. ஏ சின்னு போட்டுக்கோ ப்ளஸ் இப்போ 4க்கு ஸ்கொயர் போட்டுக்கோ அண்ட் தென் சிக்கு ஸ்கொயர் போட்டுக்கோ சரியா. இப்போ 3 ஸ்கொயர்னா 9 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஏசி 24 தான் 24 ஏசி ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16 சி ஸ்கொயர். அவ்வளோதான், வி கெட் தி ஆன்சர் ஓகேவா. நான் உனக்கு ஹோம்ஒர்க்கு இதே தாங்கன்னு கொடுத்துருக்கேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஒன்று, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த சம்மில் ஏக்கு பதிலாக பின்னு அப்ளை பண்ணு அண்ட் தென் பிக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணு இந்த சம்முக்கு. அண்ட் தென் இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக ஏ தான், பிக்கு பதிலாக 3 தான். இது மட்டும் நீ அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்ரிவேட் பண்ணி எழுது, ஸ்கொயர் பண்ணி எழுது. ரொம்ப ஈஸியான சம் தான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஒரே டேர்மில் 2 நம்பர் 2 வேரியபிள்லாம் உனக்கு கொடுக்கல, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. எகைன் ஃபார்முலா சொல்லிடலாமா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா. யூ must do it and send me. Okay, Kanne, thank you.